பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய கிருபையினால் உன்னத பாடல் புஸ்தகத்திலிருந்து மணவாட்டியினுடைய சில காரியங்களை பார்த்தோம். நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். உன்னத பாடல் புஸ்தகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு உரையாடல், அதாவது சாலமோனுக்கும் சூலேமித்திக்கும் இடையில் நடந்த ஒரு உரையாடல். அது இல்லாமல் சூலேமித்தியின் குடும்பத்தார், அரண்மனை வேலைக்காரிகள், நகர காவலாளிகள், தோழிகள், இப்படி நிறைய பேர் அதில் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னேன். இதில் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவோடு பொருத்தி பார்த்து நாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம். நமக்கு தேவையான, அதாவது நமக்கும் இயேசுவுக்கும் தேவையான காரியங்களும் இருக்கிறது, நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தேவையான காரியங்கள் இருக்கிறது, நமக்கும் கணவன் மனைவிக்கும் இடையே உள்ள காரியங்கள் இருக்கிறது. அதை அப்படியே பார்ப்போம் அப்படிங்கிறத குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். கடந்த வாரத்தில் மணவாட்டியினுடைய சில காரியங்களை சொன்னேன். இப்போது மணவாளன் எப்படி இருக்கிறார், மணவாட்டி எப்படி இருக்கிறார், அது ரெண்டுமே பேசுகிறேன். மணவாளன் என்று சொல்வது இந்த இடத்துல நான் முதல்ல சாலமோனை வைக்கிறேன், அப்புறம் இயேசுவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறேன். ஏன்னா யாரையுமே இயேசுவுக்கு நம்ம முழுசும் ஒப்பிட முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா அவரே சொல்கிறாரு, என்ன யாருக்கு நீங்கள் ஒப்பிடுவீங்க அப்படிங்கிறாரு. அதனால் முழுக்க எல்லா காரியத்திலும் எல்லாவற்றிலும் எல்லாரையும் இயேசுவோடு என்ன செய்ய வேண்டாம், ஒப்பிட நம்ம வேண்டாம். அதை கவனமாக கவனித்து பார்த்து நம்ம பேசுவோம், சரியா? இப்போ பாருங்கள், மணவாளனுடைய சத்தம் மணவாட்டிக்கு கேட்கிறது. இப்போ நான் படிக்கிறேன் உன்னத பாடலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிருக்கிறார். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாலமோன் இவங்களை பார்க்கறதுக்கு வர்றார். சாலமோன் சூலேமித்தியை பார்ப்பதற்காக வர்றாரு. பார்க்கறதுக்கு எப்படி வர்றாருங்கிறத அவங்க வர்ணித்து அவங்க சொல்கிறாங்க, சரியா? அப்போ அவருடைய மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார், கிராதி வழியாக அவர் எட்டி பார்க்குறாரு அப்படிங்கிறாப்புல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த சூலேமித்தி மேலே சாலமோன் எப்படி இருக்கிறாருன்னா நேசமாக இருக்கிறார். நல்லா கவனிச்சுடுங்க, நேசமாக இருக்கிறார். அதே போல் தான் நம்ம மேலே நம்முடைய ஆண்டவர் மிகவும் நேசமாக இருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், அவருடைய நேசம் இன்பமானது, பரிமள தைலத்தை விட, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, திராட்சை ரசத்தை விட இன்பமானது. அதை நம்ம ஃபஸ்ட் நாள்லாம் பார்த்தோம். அப்போ அவர் எப்படி இருக்கிறாரு, நேசமாக இருக்கிறாரு. அவருடைய சத்தம் என்ன செய்யுது, கேட்குது. அது சொல்கிறாப்புல, இது என் நேசருடைய சத்தம் அல்லவா அப்படின்னு சொல்கிற மணவாட்டி. அப்படி கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் பாருங்களா, அங்கே போட்டிருக்கு நேசருடைய சத்தம் கேட்குது. என்ன கேட்குது? 2ஆம் வசனம் 5:2, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். நல்லா கவனிங்க, நம்ம எல்லாருமே கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்யணும், கேட்கணும். இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்யும், செவி கொடுக்கும். இப்போ இங்கு பாருங்கள், சூலேமித்தியை பார்க்கறதுக்கு சாலமோன் வராரு. நான் அதை இப்படி சொல்கிறேன், மணவாளனுடைய சத்தம் கேட்குது. அப்போ மணவாளனுடைய சத்தம் கேட்குது. என் மணவாளுடைய சத்தம் என்பது அடையாளப்படுத்திட்டாங்க, இது யாருடைய சத்தம். அப்போ இது மணவாளனுடைய சத்தம் தாங்கிறது தெளிவாக யாருக்கு தெரியுது, மணவாட்டிக்கு தெரியுது. அப்படி கொஞ்சம் தள்ளி வரும்போது தான் என்ன சொல்கிறாப்புல, நம்ம அதை 2ல் அந்த மாதிரி சொல்கிறாப்புல. இப்போ நீங்கள் 5க்கு வந்தீங்கன்னா இடையில நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குவோம், சரியா? இப்போ பாருங்கள், அவர் சொல்கிற வார்த்தை, என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என்ன சத்தம்? கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அப்படின்னு சொல்கிறார். நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இது நமக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. சேம் அதே தான் இங்கேயே வருது, சரிங்களா? இப்போ என்ன நடக்குன்னு பாருங்களேன். இப்போ இந்த மணவாட்டி பண்ண வேலையை பாருங்கள். அப்போது அவர் சொல்கிறாரு, கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அப்போ மணவாட்டி என்ன செய்யணும், மணவாளன் வெளியே நின்று கூப்பிடுறாரு, கதவை என்ன செய்கிறாரு, தட்டுறாரு. அப்போ கதவை தட்டினா கதவை என்ன செய்யணும், திறக்கணும். இந்த அம்மாவோட ரிப்ளை இங்கே பாருங்கள், அதை போட்டிருக்கு, என் வஸ்திரத்தை கலட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவின் துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் என்ன பண்ணிச்சான், பொங்கிச்சான். அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா,
என் நேசருக்கு அது கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனை வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். எப்படி? அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இது ரொம்ப ஒரு அழகான சப்ஜெக்ட். எடுத்து பேசணும், நிறைய பேசணும் மணவாட்டியை பற்றி. காட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு திராட்சை தோட்டத்துக்கு காவரிக்காரியாக இருந்து கருகருத்து போயிருந்த சூளை மெத்தியை விரும்பி கல்யாணம் பண்ணி கொண்டு அரண்மனையில் கொண்டு வச்சா மணவாளன் வந்து கதவை தட்டினா என்ன செய்ய மாட்டேங்குது? கதவை திறக்க மாட்டேங்குது. இன்றைக்கும் அப்படி தான் நம்ம இருக்கிறோம். எங்கேயோ கிடந்தங்க, எப்படியோ கிடந்த நம்மளை ஆண்டவர் ரட்சித்து அபிஷேகித்து அவருடைய பிள்ளையாக வச்சு, இப்போ பாருங்கள் என்ன ஊழியக்காரனாக வச்சுருக்காரு. நம்மளை அவருடைய பிள்ளையாக, அவருடைய சந்ததியாக, பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவங்களாக மாற்றி நம்மளை கொண்டு வந்து வச்சா, கதவை தட்டுகிற நேசருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. இப்போ சொல்கிற நான் எப்படி எழுந்து வருவேன் என் வஸ்திரத்தை, அதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லுவாங்க. இதை உள்ளபடி பார்ப்போமே. அந்த அம்மா கையில் வெள்ளைப்போளம் வடிதான், அவ்வளவு மேக்கப்பு, அவ்வளவு. அப்போ நீ அவ்வளவு மேக்கப் யாருக்கு போட்டா? நல்லா கவனிக்கணும். நீ அவ்வளோ மேக்கப் உனக்காக வரப்போகிறது மணவாளன். நீ மணவாளனுக்காக காத்திருக்கிற மணவாட்டி தானே. நான் வஸ்திரத்தை கலட்டி போட்டுட்டேன், ஸோ வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம ஊரில் நைட்டு படுக்கும்போது நைட்டி போடுவாங்க சில பேர், சரி வச்சுக்கிடுவோமே. அடுத்தது மேக்கப், நைட்டு படுக்கும்போதெல்லாம் வெள்ளை போனால் வடி தான் அப்படி கீழே, அந்தளவுக்கு மேக்கப் போட்டிருக்குது. அப்போ சரியா? அப்போ இதெல்லாம் யாருக்காக நீ போட்ட? மணவாளன் வந்து நிற்கிறாரு. மணவாளனுக்கு கதவை திறக்கிறதுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், இது என் நேசருடைய சத்தம் அல்லவா, என் நேசர் என்னை நேசித்து என்கிட்ட குதிச்சு வராருன்னு சொல்ல தெரியுது இல்லை? அதே மணவாளன் வந்து கதவை தட்டுறாரு. மணவாட்டி கதவை திறக்கிறதுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. இன்றைக்கி நம்மளும் அப்படி தாங்க இருக்கோம். ஆரம்பத்தில் நல்ல ஆண்டவர்கிட்ட இருந்தோம். இன்றைக்கி அவர் குரலை கேட்குறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கி சபைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறதுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கி சபை அப்படி தான் கெட்டு போயிட்டு இருக்கு. தெளிவாக இருங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க. அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் கீழ்ப்படிங்க. கதவை திறங்க. இன்றைக்கி நிறைய அதான் ஒரு பழைய பாட்டு உண்டு, எத்தனை தேசத்தார் கர்த்தரின் சத்தத்துக்கு கதவடைத்தார். சுவிசேஷத்துக்கு இன்றைக்கி நிறைய இடத்துல கதவடைக்கப்பட்டுச்சு. அதாவது நாடுகள் சுவிசேஷத்துக்கு கதவடைக்குது, சபை சத்தியத்துக்கு கதவடைச்சிக்கிட்டு இருக்கு. சரியான சத்தியம் பேசுகிற ஊழியக்காரனா அவனை கூப்பிடாத. அப்படி தான் இன்றைக்கி சபை போயிட்டுருக்கு. மணவாட்டியே, மணவாளனுக்கு உன் கதவை திற. நீ திரும்பி வந்து பார்த்தாங்க, யார் இல்லை தெரியுமா? மணவாளன் இல்லை, அவர் போயிட்டார். அப்புறம் தேடி விழுந்து ஓடுது. அதை விளக்குறேன் அப்புறமா. கர்த்தர் நல்லவர். நல்ல மணவாட்டியாக, தேவனுடைய குரலை கேட்டு கதவை திறக்கிற மணவாட்டியாக, நேசரோடு தொடர்பில் இருக்கிற மணவாட்டியாக இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.